கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒப்பு கொடுத்தோமையா.
வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால்
அல்லேலூயா. ஆண்டவர் மகிமையிலே வாசம் பண்ணுகிற தேவன். மகிமை அப்படின்னா அவரை சுற்றி எப்பயுமே அவருடைய பிரசன்னம் இருக்கும். அதே போல் அவரை துதிக்கிற துதி இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அவருக்கு பேர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுங்க. ஓரத்தில் இல்லை, துதிகளின் மத்திய, சென்டர் ஆஃப் த பர்சன். அவர் எப்பயுமே நடுநாயகமாக இருப்பார். அவரை சுற்றி துதி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ துதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம கூடவே இருக்கிறார், நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வே துதி தான். அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு ஜெபம் கிடையாது, எது? துதி. அதனால தான் என்ன செய்யணும்? ஜெபிப்பதற்கு முன்பாக துதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது நிறைய பேர் நினைக்கிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறது தான் ஜெபம் நினைக்கிறாங்க. கிடையாது, அது வேண்டுதல். நம்ம அழுதுகிட்டு ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை தீருங்கன்னு சொல்கிறது வேண்டுதல். ஆனால் வேண்டுதல் மட்டும் ஜெபம் கிடையாது, துதியின் ஜெபம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் பிரியப்படுறது அதில் தான், துதியின் ஜெபத்தில் தான் பிரியப்படுறார். ஏன்? என் பிள்ளை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நினைக்காம என்னை என்ன செய்கிறான்? முதல்ல துதிக்கிறான். என்னை என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. துதித்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறோம்? நாம் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருக்கு செலுத்தணும். அப்போ மகிமையிலே வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. மகிமைனா பரலோகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று, தேவ மகிமை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார்னா சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், வசிக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா பைபிள் லாங்குவேஜ் அது. வாசம் பண்ணுகிறார், வாசம்னா நம்ம ஸ்மெல்லுன்னு நினச்சிக்கிடுவோம் தமிழில். ஆனால் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லும்போது வசிக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனுக்கு மகிமையை செலுத்தத்தான் நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த முதல் சில மணி நேரங்களை ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஏன் நம்ம எடுத்த உடனே ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடல்களுக்கு போகிறதில்லை அப்படின்னா, முதல்ல துதி. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் எதிர்த்து எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுவிட்டு ஆண்டவரை முதல்ல என்ன செய்யணும்? ஒரு சுத்தமான இருதயத்தோட, ஒரு குப்பை இல்லாத இருதயத்தோட ஆண்டவரை துதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதே கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 600வது பாடல். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து என்னை மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஏன் அவருக்கு மகிமையும் துதியும் செலுத்துகிறோம்னா, நான் தேடி போகலை. நிறையா இடங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாரும் கடவுளை தேடி போவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் கடவுள் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. மனித அவதாரத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற மனுஷகுமாரனாய் அவர் இந்த பூலோகத்திலே மனிதனை தேடி வந்தார். கிறிஸ்தவர்களை தேடி வரல, யூதர்களை தேடி வரல, அவர் உங்களை என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. யூத குலத்தில் வந்தார், ஆனால் உலகத்தின் மொத்த மனுக்குலத்திற்காக அவர் வந்தார். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோம் உம் சித்தம் செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோம் உம் சித்தம் இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆளுதரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆளுதரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க
உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க எல்லாரும் கைகளை உயர்த்தி வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது அவருடைய பிள்ளைகளுடைய கடமை மட்டுமல்ல, அது உரிமையும் கூட. அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 605வது பாடல். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரை ஆர்ப்பரிக்கிறோம். நம்முடைய தேவன் திருத்துவ தேவன். அல்லேலூயா. திருத்துவ தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலர் சொல்கிறாங்க இயேசு மட்டும்தான் அப்படின்றாங்க. சிலர் சொல்கிறாங்க யெகோவா தேவன் மட்டும்தான். கிடையாது, திருத்துவ தேவன். அல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம். அடுத்து யார்? குமாரன் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். அடுத்து யார்? பரிசுத்த ஆவியானவரே மை அன்பு செய்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் தெரிந்த பாடல். நாம் எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாம் இந்த பாடலை நாம் பாடலாம்.
உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. உம்மை துதிக்க, உம்மை பாட, உமக்கு மகிமை செலுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிப்பதே ஆண்டவரே எங்களுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறபடியால் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை எடுக்கிறோம். இதுவரை நடத்துனீங்க, இனிமேலும் நடத்த நீர் போதுமான தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பூமியிலே உமக்கென்று சாட்சியாய் நாங்கள் வாழ கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதிகளை நீரை ஆட்கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.